கொள்ளு கஷாயம். ஸோ பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரையணும்னா ஒரு சீக்ரெட் மெத்தட்னா கொள்ளு கஷாயம் தாங்க. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே இந்த கொள்ளு எதுக்குன்னா வெயிட் லாஸ்க்கு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அந்த கஷாயமாக நீங்கள் குடிச்சு பாருங்களேன், எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்கும். கொள்ளு வந்து பாடி ஹீட், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நன்னாரி கஷாயம் காலையிலே குடிச்சிடும். அதே மாதிரி டயட்டும் வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிட்டே வரும். கொள்ளு குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இந்த கேலரிஸ் கரையிறது, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல் கரையிறது, இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். கொள்ளு கஷாயம் ரொம்ப சிம்பிள். அதில் இந்த கருப்பு கொள்ளு இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கிக்கலாம். ஸோ கருப்பு கொள்ளு வந்து ஒரு 50 கிராம்ஸ் காலையில் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஈவினிங் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கொள்ளில் ஒரு 2-3 கிளாஸ் தண்ணீர் விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சுக்கு பொடி போட்டணும், 1/2 ஸ்பூன் வந்து சீரக பொடி போட்டணும், கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் சால்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணணும். இப்படி நம்ம சுண்டல் வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அதே தான். ஸோ நல்லா வெந்த பிறகு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து ஒரு 100 ml வீக்லி 3 டைம்ஸ் கண்டிப்பாக குடிக்கணும்.